பாருங்கள் வண்டி எல்லாமே மழை பெஞ்ச மாதிரி சீட்டெல்லாம் நனைஞ்சிருக்கு. ஜில் சீட் எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. பாருங்க பா பாருங்க. இப்போ கோல்ட் ஸ்டார்ட்டே ஆக மாட்டே இல்லை வண்டி. குட் மார்னிங் கைஸ் ஃப்ரம் லம்பசிங்கி, ஸ்னோ லேண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப சில்லுன்னு இருக்குது. நைட்டு எனக்கு தெரிஞ்சு ட்ராப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 டெம்பரேச்சர். எங்களுக்கு உள்ளே தெரியல. நாங்கள் போய் தூங்கிட்டோம். ஆக்சுவலாக 2 நாளாக ரொம்ப டயர்ட் இல்லை, அதனால் ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டோம். இப்போ ஏஞ்சி பார்த்தா ஃபுல்லாக வெளியே மழை பெஞ்ச மாதிரி இது எல்லாமே நனைஞ்சிருக்கு. காரு, பைக்கு எல்லாமே நனைஞ்சிருக்கு. அங்கே நேற்று மாரடிமல்லி விட இங்கே சூப்பராக இருக்குது டெம்பரேச்சர். நைட்டு ஒரு கேங்கு ஆக்சுவலாக ஒரு 1-2 o'clock வரைக்கும் எங்களுக்கு சவுண்டு கேட்டுனே இருந்தது. அவங்க வெளியில் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குளிர். எங்களுக்கு ஏஞ்சி வெளியே வந்து அவங்க வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்காக ஏஞ்சி கூப்பிட்டாங்க. அப்போ பார்த்தா ஃபுல் ஃபாகு. வித்தின் ஒரு 1 meter கூட விசிபிலிட்டி கிடையாது, அந்தளவுக்கு ஃபாக் இருந்தது. சரி வெளியே ஒரு ரைடு அப்படி போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஃபாக் லைட் ஆன் பண்ணி. பட் கொஞ்சம் எதுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இப்போ எதுக்கு நம்ம சுற்றிக்கிட்டே அப்படின்னு சொல்லி திருப்பி உள்ளே போய் தூங்கிட்டேன். பட் இப்போ அதே ஃபீல் நமக்கு இப்போ கிடைக்க போகுது. அண்ட் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஹிடன் ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம போய்ட்டு போகிறோம். டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 6:30க்கு சன்ரைஸ் போட்டிருக்கு. பட் நம்ம ஃபர்ஸ்ட் லைட் கோல்டன் ஹாருக்கு முன்னாடி அங்கே போயிடணும். அந்த ஹிடன் ஸ்பாட்டில் நம்ம மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். ஆல்ரெடி இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம். அந்த ஸ்பாட்டை ரிவீல் பண்ணணுமா பண்ண வேணாமான்றது அங்கே போயிட்டு நாங்கள் டிசைட் பண்ணுறோம். டியூ டு கன்சிடரிங் தட் அந்த பிளேஸோட கிளீன்லினஸ் கன்சிடர் பண்ணி நாங்கள் அதை டிசைட் பண்ணுறோம். போகலாமா? லெட்ஸ் கோ. ஆல் செட் டு கோ. ஃப்ரீஸ் ஆகுது ஒரே கையெல்லாம். ஓகே போகலாம். ஐயோ, zero visibility. This is the snow land of India. Lambasingi, Andhra Pradesh welcomes you with a deep fog. கொஞ்சம் எங்கன்னா மிஸ் ஆனால் கூட கஷ்டம். சுத்தமாக எவ்வளோ ஃபாக் இருக்குது பாருங்கள். ஜீரோ சுத்தமாக ஜீரோ விசிபிலிட்டி. மை காட். ஐயோ, எனக்கு வைசர் முன்னா சுத்தமாக தெரியல. வைசர் திறந்தா ஃபுல்லாக உள்ள ஈரமாக அடிக்குது. இந்த பாருங்க மாய்ஸ்சர், அப்படியே அந்த புகைலாம் ஃபுல்லாக மாய்ஸ்சர். ரெயின் லைனர் போட்டிருக்கணும் போல, தப்பு பண்ணிட்டேன். அந்த ஈரம்லாம் உள்ளே இறங்குது அப்படியே ரைடிங் கியருக்குள்ள. முன்னாடி வைசருக்கு ஃபாக்கு, மிரர்லலாம் ஃபாக் பாருங்கள் குறையவே இல்லை இன்னும் சுத்தமாக. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எங்கேயாவது பண்ணியிருக்கீங்களா? எங்கே பண்ணியிருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அங்கே பிளான் பண்ணுவோம் ரைடு நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது எப்படி இருக்குன்றதும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை வந்து பார்க்க தவறுன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் என்டர்டெயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ABS ஆஃப்கோ, ABS ஆஃப் ரோடிங் ஸ்டார்ட். అవునవును భయంకరంగా. ఇక్కడ దిగిపోయింది కింద. అబ్బా சரியான டஃப், சரியான ஸ்டீஃப், ஸ்லிப்பரி.
ஏற்றவே முடியல. గరిలా ఏరుమాని తెరలే, సెమ్మ టఫ్, చాలా స్లిప్పు, భయంకరంగా నీళ్ళు మంచి ఉంది కదా. ఆహా, నువ్వు ఇక్కడికి వెళ్ళు రైట్గా, ఒకే మొమెంటంలో వెళ్ళిపో, స్లో స్లో స్లో, అంతే అంతే, ఆబ్బాగా. வெரி குட், சூப்பர் சூப்பர். கரியாவோட ஃபுல் டயர் வந்து தேஞ்சிச்சு, அது கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. டயர் நல்லா இருந்தால் ஈஸி தான் அது, ஏன்னா இவன் வெயிட்டுக்கு உட்காந்தாலே அது கிரிப்பு கிடச்சிரும். பிகினர் மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோன்னா, வண்டியிலேருந்து ஏஞ்சிக்கிறோம், வெயிட் போடணும் வண்டியில். வண்டி வந்து இன்னும் ஹைட்டு கம்மி, ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். சூப்பர் சூப்பர், வெரி குட்ரா வெரி குட்ரா. சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. சரியான ஸ்டீஃப் இருக்கு. ஏற்ற முடியுமா தெரியல. ஆஹா, கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். ஓ ஓ ஓ, தோசைதா ఆహా, సక్సెస్. పట్టుకో ఏమో. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்று ஏற்றிட்டோம். சம்புக்காடு கண்டிப்பாக அடி வாங்கும். Easy. நம்மளது போயிடுச்சு. இப்போது சின்னோட கரிலா இது வந்து டார்க்கும் இல்லை, டயர் வந்து கொஞ்சம் டேமேஜ், அதனால் போக முடியல. ஈஸி ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், என் வண்டியும் சின்ன வண்டியும் ஏற்றியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இங்கே வந்து கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இதில் ஒரு மொமெண்டம்லேயே அப்படியே ஏறிட்டோம். இங்கே ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. அந்த டியூவெல்லாம் அந்த கிராஸில் நல்லா ஃபார்ம் ஆகிட்டு வீலு செம்ம ஸ்பின் ஆகுது. அவன் வீலு சுத்தமாக தேஞ்சிச்சுன்றதுனால அது இன்னும் ஸ்பின் ஆகுது.
இப்போது யஷ்வந்தை வந்து இது ஏறின பிறகு தெரிஞ்சது இதில் மொமெண்டம்லேயே வந்தால் இது ஈஸி அப்படின்னு சொல்லி. ஸோ பெஸ்ட்டு யஷ்வந்தை வந்து அப்படியே மொமெண்டம்லேயே இங்கே ஏற சொல்லியிருக்கேன். முடியலன்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணி புஷ் பண்ணுவோம். கிளைமேட் வந்து 11 இருக்குது, ஆனால் உள்ளே ஃபுல்லாகவே இருக்குது எங்களுக்கு. நேற்று பண்ணது முன்னாடி பண்ணது ஆஃப் ரோடிங் கிடையவே கிடையாது. ரியல் ஆஃப் ரோட் ட்ரையல். ஹிமாலயனுக்கே டஃப். ஓகே ஓகே ரெடி. மொமெண்டம் 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 ஏய் மொமெண்டம் వెళ్ళిపోయాడు చదిగడ. సరే 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 ఇది ఆఫ్ రోడింగ్. అయ్యా సారీ 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 ரீடேக். இறங்கும் போது ரொம்ப కష్టం நினைக்கிறேன். ఫుల్ స్లిప్ ఆగ పోదు. నా ఆగపోదునే తెరలే. ఉండు నేను లైట్గా పుష్ చేస్తా. నువ్వు లెగకు, అటు వెళ్ళకు, లెఫ్ట్ ఇటే వెళ్ళు. స్లోగా పుష్ చేయి. వీల్ స్పిన్ చేయి పాక. కొంచెం వెనక్రా, కొంచెం వెనక్రా. మనోడు ఇదే కరువు చీ కాదు. இங்கெல்லாம் எப்படி வரும்னே தெரியலையே. அந்த கர்வ் வரைக்கும் ஓகே, இதை கொஞ்சம் தாண்டிட்டா ஈஸின்னு சொன்னாங்க. இது ஆன்சர் கேன்சலில் மாட்டிக்கிட்டோம். இவ்வளோ தூரம் நடந்தது வேஸ்ட்டாக போச்சு. வந்துடலாம், ஆனால் அங்கே கஷ்டம். அங்கே சுத்தமாக பாதையே இல்லை. நம்மளோட ஆஃப் ரோட் ட்ரையல் பார்த்தீங்களா? இது வரைக்கும் நாங்கள் மினிமம் ஒரு 10% கூட தாண்டலை. அதுக்குள்ளே எங்கள் பாதை முடிஞ்சு போயிடுச்சு. எங்கே பாருங்கள், அவ்வளோதான். இதில் சுத்தமாக ஏற முடியாது. இங்கே பாருங்கள், தெரியுதா? இதில் மாட்டிச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. வண்டி ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதெல்லாம் வந்து பிகினர்ஸ் மிஸ்டேக் நம்ம பண்ணிடக்கூடாதுன்றதுனால அவாய்ட் இட். இங்கே பார்க் பண்ணிட்டோம் வெஹிக்கல்ஸ் எல்லாமே. 3 வண்டியும் இங்கே பார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமும் இறங்குறது ரொம்ப கஷ்டம்தான். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கிராஸ்லலாம் ஃபுல் அந்த டியூ இருக்குது. பிரேக் அடித்தாலே ஸ்லிப் ஆகுது டயரு. ஸோ ஃபுல்லாக ஹெல்மெட்லாம் லாக் பண்ணி வண்டி வச்சுட்டு 3 வண்டியும் இங்கே பார்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டீப். இந்த பள்ளத்துலலாம் இறக்குனா அவ்வளோதான், வண்டி ஜேசிபி வந்து தூக்க வேண்டியது தான். ஆனால் சன்ரைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்த ஹிடன் ஸ்பாட்டில் சன்ரைஸ் ஆகிடுச்சு. பட் ஆனாலுமே ஃபாக்கு பாருங்கள், ஏதோ வந்து இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஹெவனுக்குள்ளேயே நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆனால் பிளேஸ் மட்டும் ஆசம். அங்கே குட்டியாக ஒரு ஹட்டு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு லோக்கல்ஸ் வந்து கேம்ப்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், ஹட்டு முன்னாடி, அதுக்கு முன்னாடி கேம்ப் ஃபயர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம மேலே போகலாம். காட் ரோட் மாதிரி ஸ்ட்ரெச் ஏறுது, இப்படி திரும்புது. நாங்கள் ஆக்சுவலாக கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு கர்வ் வரைக்கும் போய் பார்த்தோம். அங்கே சுத்தமாக வண்டி போகாது. நம்மளுக்கு ஏறுறதுக்கே வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கஷ்டம். இந்த அளவுக்கு ரிஸ்க் பண்ணி நம்ம திருப்பி வீட்டுக்கு போகிறது எல்லாமே டிலே ஆகிடும். ஒரு சின்ன வண்டிக்கு டேமேஜ் ஆனாலும் டிலே ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு ஆஃப் ரோடிங் போதும். இதுவே எங்களுக்கு ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங். எங்களோட லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் இது. மேலே போயிட்டு அங்கே வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக 360 டிகிரியில் க்ளவுட் பெட் இருக்குது. லம்பசிங்கி வியூ பாயிண்ட் அதெல்லாம் கூட நார்மல் தான். பட் இங்கே 360 டிகிரி போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எல்லாம் உங்களுக்காக தான். கீப் சப்போர்ட்டிங். நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க இங்கேருந்து. இதுக்கப்புறம் வண்டி போகாதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இவங்க ஒரு 5 minutes முன்னாடி வந்திருந்தா நம்மளுக்கு ஈஸியாக அங்கேயே சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, வி ஹாவ் அ குட் ஆஃப் ரோட் ஸ்ட்ரெச். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம சேனலில் தான் கிடைக்கும். ஸோ ஐ எம் புட்டிங் லாட் ஆஃப் எஃபர்ட். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஷேர் அண்ட் இன்க்ரீஸ் அவர் கம்யூனிட்டி. ஃபாக் குறையாதுன்னு நினைக்கிறேன். சுத்தமாக குறையாது ஃபாக். இங்கே அதிகமாகிட்டு தான் இருக்குது ஃபாகோட டென்சிட்டி. அதனால் மேலே ஆசமான வியூ கிடைக்கும். ஒரு பக்கம் குளிர், ஒரு பக்கம் ஸ்வெட்டிங். ரெடி ஆச்சு பாருங்க. ஃபுல் கார்டியோ. ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட். இது வரைக்கும் அன்டச்டு. லக்கி டு see this. ப்ளசண்ட்டாக இருக்குது ஃபீலிங். இந்த பிளேஸை சுத்தமாக யாருமே டச் கூட பண்ணல. அங்கே பாருங்கள், தெரியுதா க்ளவுட் பெட்டு? வா, அங்கே பாரு, அங்கே பாரு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. எக்ஸைட்மெண்ட் தாங்கல. ஒர்த்து
யாருமே வரல இது வரைக்கும். இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் 1-2 பேர் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க போல். அங்கே பாருங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, என்ன தான் நான் ஃபோனில் ப்ரோ மேக்ஸு ட்ரோனு கேமரா என்ன காட்டினாலும் நேக்கடையில் பார்க்குற மாதிரி அந்த வியூ வராது. தெரியவே இல்லை சுத்தமாக. அங்கே பாருங்கள், க்ளவுடு வந்து ஒரு கடலில் வேவ் மாதிரி போகுது. அங்கே பாருங்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேது. எனக்கு அதுதான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஆஃப் ரோட் ட்ரெயிலில் வந்து நடந்து வந்ததுக்கு. நான் ஹை ஆல்டிடியூட் ட்ரெக் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே கூட நான் இந்த அளவுக்கு ஒரு வியூ பார்க்கல. இந்த அளவுக்கு ஒரு க்ளவுட் பெட்டு கீழே வந்து ஒரு வேர்ல்டே தெரியாத அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி தனியாக மேலே பாருங்கள். அந்த ஃபீல் பாருங்கள். சுத்தமாக க்ளவுட் பெட். கீழே வந்து எதுவுமே இல்லை. இதோட இதுதான் லேண்டுன்ற மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து வியூ பாயிண்ட்டுக்கு எப்பவுமே வந்து ஒரு பக்கம் இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபுல் 360 டிகிரி வியூஸ். எந்த பக்கம் பார்த்தாலும் க்ளவுட் பெட். இன்றைக்கி வந்து சன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துச்சு போல். ஐ மீன் நம்ம லேட் பண்ணிட்டோம். சாரி, சன்னை தப்பு சொல்லக்கூடாது. நம்ம லேட்டாக வந்துட்டோம். அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். வா, இந்த ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல என்னால். வாங்க, கண்டிப்பாக வாங்க. நீங்கள் அரக்கு போகிறீங்களோ இல்லை லடாக் போகிறீங்களோ எங்கேயோ போங்க, இங்கே வந்தே ஆகணும். லம்பசிங் ஸ்னோவும் வேணாம், எதுவுமே வேணாம். இந்த இடத்த மட்டும் வந்துப்பா, அந்த க்ளவுட் பெட்டை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ஜாய் பண்ண போகிறேன் இங்கே நேரம் உட்காந்து. நம்ம பசங்க, லோக்கல் பசங்க அங்கே கேம்ப் ஃபயர் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1 hour போய் படுத்துப்பாங்க கம்முன்னு. ஓகே, போகும்போது பார்ப்போம் கீழே. இன்றைக்கி விளாக் எனக்கு தெரிஞ்சு அரக்கு ரைட்லேயே ஒரு பெஸ்ட் விளாக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஓகே, 1 hour 1.5 hour ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் மேலே போயிட்டு அப்படியே ஒரு 1/2 hour அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு அந்த வெயிலுக்கு வார்மாக கண்ணை மூடி படுத்துட்டோம். அந்த பசங்க கூட கொஞ்ச நேரம் கதை பேசி லோக்கல் அவங்க கதைலாம் சொன்னாங்க. அதை பற்றியெல்லாம் பேசிவிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அவ்வளோதான். அந்த க்ரௌடு, அந்த ஒரு 200 பேர் 300 பேர் வந்து அந்த லம்பசிங்கி வந்து அந்த டாப் பீக்கை வந்து நாஸ்தி பண்ணி பேப்பரு பாட்டிலு சிகரெட்டு எல்லாத்தையும் அந்த க்ரௌடுக்கு நடுவில் உட்காந்து நம்ம அந்த சவுண்டில் பார்க்குறதுக்கு பின் ட்ராப் சைலன்ஸ், அந்த நேச்சரோட ஏர் சவுண்ட் மட்டும் நம்ம காதில் கேட்குற மாதிரி இப்படி ஒரு வியூ பாயிண்ட் என்ஜாய் பண்ணுறது ஃபார் பெட்டர். அதாவது கம்பேர் கூட பண்ணக்கூடாது. நம்ம லம்பசிங்கி வியூ பாயிண்ட்டை விட இது அது எல்லாத்த விட சூப்பர். இது இதுக்கு முன்னாடி என்னோடய எக்ஸைட்மெண்ட்டில் தாங்க முடியாமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கேன். ஒர்த்து எங்களோட 6 days ரைடில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டே வந்து ஒர்த்தான ரைடு, ஒர்த்தான ட்ரெக்கு. ஆக்சுவலாக ரைடுமே தான் ட்ரெக்கும். ஸோ கிளம்புறோம். கீழே எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 minutes 15 minutes இறங்கிடும். இறங்குறது கொஞ்சம் ஈஸி தானே. அப்புறம் நம்மளுக்கு பெரிய டாஸ்க் வந்து அந்த வண்டியை இங்கேருந்து கீழே இறக்குறது தான். ஏற்றுறது ஈஸி, வண்டியை இறக்குறது கொஞ்சம் கஷ்டம். 8:30 8:45 ஆகுது டைம். நாங்கள் 6:30 அந்த டைமில் மேலே வந்திருப்போம். 6:30 7 ஆகிடுச்சு. சன்னே வந்து ஒயிட்டாக தான் மேலே வந்தது. அதனால் நாங்கள் போகும்போது கரெக்டாக அந்த க்ளவுட் பெட்டோட டென்சிட்டி தெரிகிற அளவுக்கு இருந்தது சன். அது போதும். இப்போ ஃபுல்லாக மறைஞ்சிச்சு. அங்கே பாருங்கள், எல்லாமே ஒயிட் ஆகிடுச்சு, ஃபாக் ஃபார்ம் ஆகிட்டு. க்ளவுட் பெட் எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்த சஜஸ்ட் பண்ண அந்த அந்த ரெசார்ட் ஓனர், அந்த ரெசார்ட்டுக்கே போயிட்டு அவருக்கு நம்மளோட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு வில் கண்டினியூ அவர் ரைட் டு வனஜங்கி. ஐ திங்க் வனஜங்கியோட வியூஸ் எல்லாம் ஃபோனில் பார்க்கும்போது லம்பசிங்கியோட சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 2 yearsக்கு முன்னாடி இங்கே பைக் ஈஸியாக போகுமா, இல்லைனா அந்த ஜேசிபி ப்ரொக்ளைனர் வந்து மண் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு போகிறதுக்கு வந்து அவங்களே ஒரு வே மேக் பண்ணி போவாங்கள்ல. ஸோ அதுதான் இந்த வேலாம் தெரியுதா. அந்த வேனால் என்ன இருக்குது, வாட்டர் ஃப்ளோயிங்க்கு ஈஸியாக இருந்திருக்கு அந்த வே. ஸோ அந்த வாட்டர் ஃப்ளோயிங் ஆகி 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 இந்த மாதிரி இது பாருங்கள் பள்ளம்.
இந்த மாதிரி வந்து பள்ளம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பைக்ஸ் போக முடியல. அவர் 2 வருஷம் முன்னாடி போனதுனால எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார். நாங்களும் அதை நம்பி பைக் ஏற்றிட்டோம்னால ஸோ வெரி டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. பிரதர்ஸ் பாய், தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இறக்குறது தான் கஷ்டம். நெக்ஸ்ட் போயிட்டான் ஃபஸ்ட்டு, இப்போ சின்ன போயிட்டுருக்கான். கொஞ்சம் ஈஸின்னு தோணும், பட் நாட் தட் ஈஸி. இல்லை பாருங்கள், நான் சொன்ன அந்த ஹட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஈஸி. இங்கே பாருங்க, இன்னும் கூட ஃபாகு போல. சம்காட் அடிப்படாமல் இருந்தால் ஓகே. ஈஸி. Easy. Very good, guys. இங்கே பாருங்க, டயரில் மண் எப்படி இறங்கும். சுத்தமாக கிரிப்பே இல்லை. இது கிரிப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. எவ்வளோ கிரிப் பண்ண டயராக இருந்தாலும் வண்டியை போட்டான். భయంకరంగా జారుతుంది. ఉండండు, రారా. స్లో అట్టే ఉండు. ఇప్పుడు ఎక్కేయి. చాలా స్లో. వెళ్ళిపో. ఇంకా ఆగద్దు, వెళ్ళిపో. స్లో. గుడ్. ఓకే, నో ప్రాబ్లం. రేస్. ఈజీ. స్లో. ఏమవుతుంది. స్లోగా వెళ్ళిపో. ఆగద్దు, ఇంకా వెళ్ళిపో. ఆగద్దు. ఈజీ. సక్సెస్, ఎక్స్ట్రీమ్లీ సక్సెస్ఫుల్. சூப்பர் டே இன்னைக்கு. நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஆக்சுவலாக ஃபீட்பேக். அதை வச்சு தான் ஃப்யூச்சரில் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதை நான் கற்றுக்க முடியும். ஸோ கிவ் மீ தட் சப்போர்ட். இன்ஜின் செக்கில் தெரியுது, ஏன்னு தெரியல. செயின் எல்லாம் ஃபுல் டேமேஜ், அது பார்க்கணும். செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணணும், பெரிய ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் வனஜங்கி போகிறது தான் பிளான். அந்த வாட்டர் ஃபால்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் மொக்க தான். ஸோ வி ஆர் கோனா அவாய்ட் தட். 9:47 ஆயிடுச்சு டைம். லாட் ஆஃப் லேர்னிங்ஸ், நிறைய லேர்னிங்ஸ். இது போதும். இப்படி ஒரு 1-2 போனால் தான் கற்றுக்க முடியும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக வனஜங்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour 1 hourல ரீச் ஆகிடும். ஜஸ்ட் இங்கேருந்து 40 kilometers தான் வனஜங்கி. அந்த சன்ரைஸ் எல்லாம் இன்னும் சூப்பராக இருக்குது. அப்படியே எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாகிராமில் வந்துகிட்டே இருக்குது. அந்த சன்ரைஸ் இன்னும் ஆசமாக இருக்குது. அதாவது இன்றைக்கி பார்த்த க்ளவுட் பெட்லேருந்து அப்படியே சன்ரைஸ். போயிட்டே பேசுவோம். இந்த 10th stay காரர் மட்டும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். அவருக்கு வந்து ஒரு பாய் சொல்லிவிட்டு, பாய் ப்ரோ, థ్యాంక్ ఫోన్ చేస్తాను. ரொம்ப சப்போர்ட் பண்ணார் நவீன் ப்ரோ. அவரோட நம்பர் தரேன் நான் கீழே. அந்த ரெசார்ட்டோட வ்ளாகில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த ரெசார்ட்டோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வாங்க, அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குது தலைவருக்கு. ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இந்த இடத்துல ஆக்சுவலாக 2019 ப்ரப்போஸ் பண்ண ஹைவே இது. அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டிருந்தது 2026 அக்டோபருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இப்படி ஏறுது மலையில். இந்த ஓஜி ஸ்ப்ளெண்டர். இந்த ரோடு போகிறதுனால ஃபுல் டஸ்ட்டு. ஓ, இன்னும் போகுது ஹேர்பின் பென்ஸு. மவுண்டெயினில் ஹைவே. ஐயோ மண்ணு. ப்ராஜெக்ட்டு பெருசுன்னு நினைக்கிறேன். வனஜங்கி வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ரோடு. வேறு வழி இல்லை. இதுக்கப்புறம் ஸ்லோவாக போனால் வேலைக்கு ஆகாது. நாங்கள் லைட்டாக டஸ்ட்டாக இருக்குது, சரி கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டே இருந்தோம். பட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட். எங்களுக்கும் போர் அடிக்குது. எவ்வளோ நேரம் தான் அதே ஸ்பீடில் போகிறது. அண்டு நம்ம போகிறதுக்கும் லேட் ஆகிடும். ஆல்ரெடி வந்து 30 kilometers 1.5 hour காட்டுது. இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, போயிடலாம்.
ஃபுல்லாக தூசி. இந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் எப்பா. வந்துட்டோம் வனஜங்கி. ரைடிங் கியர் எல்லாமே நாஸ்தி. இங்கே பாருங்கள், ஃபுல் மண். ரூம் கேட்க போயிருக்காங்க, பார்ப்போம் என்னன்னு. ஹலோ, இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம். இதான் நாங்கள் எடுத்த ரூம். நல்லா இருந்தது. இன்றைக்கி ரூம் இங்கே சூப்பராக அமைஞ்சது. குளிர் ஓவராக இருக்குது. நம்ம மாரடைமலையில் சொன்னோம்ல, அதுதான் ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லி. அதை விட இங்கே மோசமாக இருக்குது. வெளியில் தெரியாமல் ஹுட்டிலாம் இல்லாமல் போயிட்டோம். 2 நிமிஷம் அப்படி பக்கத்தில் இறங்கி அப்படி சாப்பிட்டு வரதுக்குள்ளே நடுங்கிடுச்சு. அப்படியே டக்கு டக்குன்னு உள்ளே வந்துட்டு நாளைக்கு காலையில் போகிறதுக்கு ஸ்நாக்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதோட இந்த vlog இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog இன்றைக்கி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே ஷேரும் பண்ணிவிட்டு உங்களோட தாட்ஸை கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு vlogல திருப்பி சந்திப்போம். பாய் பாய்.